days online. Zayn CD4000 was marked Nora's presence Zudrit. So நோரான்றவங்க என்ன பண்றாங்கன்னு. So இவங்க என்ன பண்றாங்க? Music Horan. So இவங்க Lernen. Telefonieren. Ein VR-Brille ausprobieren. Bezahlen, payment. Zeitung lesen, reading newspaper. Fernsehen. Etwas downloaden. Emails check-in. Actually இது எதுக்கு பார்க்க சொல்றேன்னா இது பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும், என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. புக்கை பார்த்து படிக்கிறதை விட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும். Etwas posten. Spielen. Nachrichten schicken. Sending messages. Ein Rezept lesen. Reading a recipe. ஸோ இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த கேபிட்டல் 2ல வந்து என்னென்ன திங்ஸ் இருக்கு அதை சொல்லியிருக்காங்க. டர் கம்ப்யூட்டர் எது, தட்ஸ் ஹேண்டி எது, தட்ஸ் புக் எது அப்படின்னு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இமெயில் செக்இன், Zeitung lesen mit dash sprechen. யாரோட பேசுகிறாங்கன்னா mit sprechen. Radio hören, bezahlen, Fernsehen, Musik hören, etwas herunterladen இல்லை downloaden. Spielen, Nachrichten schicken, chatten, Serien sehen, ein Rezept lesen, Tickets kaufen, telefonieren, lernen, eine VR-Brille ausprobieren, etwas posten, auf Webseite Informationen recherchieren, eine Link kopieren. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஈஸியாக தான் இருக்கு. Welche Medien und Geräte haben Sie gestern benutzt? நேற்று வந்து என்ன டிவைசஸ் என்ன மீடியா யூஸ் பண்ணீங்க என்றதை வந்து நீங்க இங்க சொல்லணும். ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க நேற்று? அந்த சாண்டி, தஸ் புக், ஓகே. அவ்வளோதானா? ஃபேன்ஸ் ஏர் யூஸ் பண்ணலையா? டிவி? ஓகே. So hören Sie das Gespräch von Nora und ihrem Bruder Sven. Notieren Sie, was haben die beiden online gemacht? ஸோ இவங்க கான்வர்சேஷன் கேட்டு நோரா அப்புறம் அவங்களோட பிரதர் ஸ்வென் வந்து நேற்று என்ன பண்ணாங்க ஆன்லைன்லன்றது.
இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க? கம்ப்யூட்டர் ஆர்பைட். ஓகே. ஸோ நோரா வந்து ஜைட்டும் கெலேசன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதே நான் வந்து மேகசின்ஸ் ஏதாவது ஒன்று படிப்பேன். தென் ஆஃப்டர் தட் ஆஃபீஸ் போனால் இமெயில்ஸ் செக்கிங் அதெல்லாம் பண்ணுவேன். அண்ட் பிரேக்கில் பர்சனல் இமெயில்ஸ், ப்ரிவாட் இமெயில்ஸ் செக்இன் மீட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஹேண்டிலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஃபோட்டோஸ் கெட் போஸ்டட், ஆன்லைன் டிக்கெட் கெட் ஆஃப்ட். ஓகே. வாஸ் மார்க்கன்ஸே வி ஆஃப்ட் வித் தம் ஹேண்டி. ஸோ உங்கள் ஹேண்டியில் நீங்கள் வந்து ரொம்ப என்ன பண்ணுவீங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்றது. ஆஃப்ட் வந்து ஆஃபனா, மஞ்ச்மால் வந்து சம்டைம்ஸ், ஜெல்டன் வந்து ரொம்ப ரேரா, நீ வந்து நெவர். ஸோ இந்த 4 சென்டென்ஸ் வச்சு நீங்கள் இந்த 4 வேர்ட்ஸ் வச்சு யூ ஹேவ் டு ரைட் வாட் யூ டூ வித் யோர் ஹேண்டி. எந்த விஷயம் ஆஃபனாக பண்ணுவீங்க, எது வந்து சம்டைம்ஸ் பண்ணுவீங்க, எது ரொம்ப ரேராக பண்ணுவீங்க, எது பண்ணவே மாட்டீங்கன்றது. So ich benutze mein Handy Nachrichten zu schreiben. So like மெசேஜ் எழுதுறதுக்கெல்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெசேஜ் எழுதணும், எக்ஸாம் ப்ராக்டிஸ்க்கு அனுப்பணும், எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணணும், ஹேண்டில் மெசேஜஸ்க்கு நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ manchmal schaue ich வீடியோஸ் oder Serien. ஸோ சீரியன் கூட நான் பார்க்கறதில்ல, ஜஸ்ட் வீடியோஸ் சம்டைம்ஸ். selten kaufe ich online ein. ஸோ ரொம்ப ரேராக வந்து ஆன்லைனில் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் ich spiele nie online. ich spiele nie mit dem Handy. ஸோ என்னோட ஹேண்டில் நான் கேம்ஸ் விளையாடவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றத எழுதி அனுப்புங்க. ஓகேவா? ஓகே. வி ஹைஸ் தஸ் இன் இயர் ஸ்டாக்கு எரிகான்சன்சி. ஸோ உங்கள் லாங்குவேஜில் இது எப்படி சொல்லுவாங்க? போஸ்டர்ஸ் டூ மஞ்ச்மால் எட் வெஸ்ட். நீங்கள் எதாவது போஸ்ட் பண்ணுவீங்களா? ஸோ அது இங்கே என்ன எழுதுவீங்க? டூ யூ எவர் போஸ்ட் சம்திங். நீங்கள் எதாவது போஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்கிலீஷில் எழுதணும், அந்த பிரச்சனை இல்லை, எழுதிடலாம். ஏர் பிளாக் டு பெல் சைனர் ரைசர். ஹீ பிளாக்ஸ் அபவுட் இஸ் ட்ராவல். Du kannst die Datei downloaden. You can download the file. Ich habe Ihnen die Information gemeldet. I have mailed you the information. Okay va? Okay, what is better? இதில் வந்து எது பெட்டர்னு நினைக்கிறீங்க? ஆஃப் ஃபோட்டோ சீட்மன் என்ன பார்க்குறோம்? உவர் உண்டு ஸ்மார்ட் வாட்ச் இல்லைங்களா? ஸ்மார்ட் வாட்சும் நார்மல் வாட்சும் பார்க்குறோம். ஆஃப் ஃபோட்டோ ஆர் சீட்மன் உவர் und ஸ்மார்ட் வாட்ச் இல்லைங்களா? ஃபோட்டோ பியில் என்ன இருக்கு? ஆஃப் ஃபோட்டோ பே. நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸாக சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆஃப் ஃபோட்டோ பே சீட்மன் டேப்லெட் und லேப்டாப். டேப்லெட் und லேப்டாப். ஓகே. அடுத்தது ஆஃப் ஃபோட்டோ சே வியூஷர் und e-book. புக்ஸ் இதெல்லாம் வியூஷர், புக்ஸ் ப்ளூரல் இல்லைங்களா? வியூஷர் und e-book. ஓகே. ஸோ ஹோரன்சி டிகே ஸ்டாக் ஆர்டினன்சி ஃபோட்டோஸ் ஆர்டர் பண்ணோம். எதை பற்றி பேசுகிறாங்க? 1 2 3 4.
எதை பத்தி பேசுறாங்க ஃபர்ஸ்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் 1. ஓகே, Fine. செகண்ட். ம். ம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் இதை கேட்டுட்டு நீங்க fill in the blanks பண்ணணும். Ergancy the sketch trap, Horency the dance over controller. நீங்க இதுக்கு முன்னாடி இதுவே லிசனிங்க்கு முன்னாடியே நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா செக் பண்ணுங்க ஹோரன் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்பேரிட்டிவ் பண்றது, ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணும்போது சீப்பானா பில்லிகர், க்ரோஸ் க்ரோசர், சாயர் சாயரர், பூட் பெசர், கேன் லீபர், ஃபீல் மேர். இங்கிலீஷ்ல கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இருக்கும் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கு அது எல்லாமே இல்லையா? இங்கிலீஷ்ல ஞாபகம் இருக்குல்ல? சீப் வந்து சீப்பர், சீப்பஸ்ட், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ லீபர்னா ப்ரிஃபர், இதை விட நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லுது. பெஸ்ஸர் வந்து பெட்டர், ப்ராக்டிஷர் வந்து கன்வீனியன்ட், க்ரோசர் வந்து பிக்கர், பில்லிகர் வந்து சீப்பர், மேர் வந்து மோர். ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ட்ரை பண்ணுறீங்களா இல்லை ஆடியோ ப்ளே பண்ணிட்டா? ஓகே, ப்ளே பண்ண நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணீங்களா? ஜாய் வந்து லீபர். ப்ராக்டிஷர். இங்க என்ன வந்திருக்கு 3ல? பெசர், பெசர்.
wounded grows. Uh, uh-huh. So சிக்ஸ்த் ஒன் வந்து பில்லிங்க சிக்ஸ்த்து. ஃபிஃப்த் ஒன்னே விட்டுடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். செவன்த் ஒன் வந்து லீபர். ம். ஸோ இது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஷர். ஓகே. அதுக்கப்புறமா இங்கே பெசர். இங்கே ஸோ க்ளோசர். மேர். இங்கே பில்லிகர். ஓகே. இங்கே வந்து லீவர். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? காஃப் டாக் கைண்ட் டேப்லெட். Buy a tablet that is more lighter than the laptop and convenient also. Practitioner convenient. Findest du? Is it so? Often laptop can man besser, aber besser, better panna, better எழுதலாம், and the display is grosser, bigger. Aber and laptop cost more else tablet, so more than tablet. Tablets in billiger. Tablets are cheaper than laptop. The stimmt, aber ich arbeite lieber, but I prefer to work in a laptop. Okay. இங்க வந்து ஆமா. எதுமா? More. So Vergleiche mit alles und wie. இங்க இருக்கா தெரியல. Okay. So Vergleich mit alles und இங்க V வரணும். ஓகேவா? Und V. அதுவே இதுவாயிடுச்சா? ஓகே. Vergleich mit alles und wie. இதை எப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி பேசுகிறோம். ஸோ த டேப்லெட் இஸ் ப்ராக்டிஷர் அல்ஸ்னா தென் THEN then. The laptop is convenient, then the tablet is convenient, then the laptop. அல்ஸ்னா then. ஓகேவா? அல்ஸ்னா என்னது? தென். ஸோ டேப்லெட்டு லேப்டாப்பை விட கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தஸ் டேப்லெட் இஸ் ப்ராக்டிஷர் அல்ஸ் their laptop. The tablet is convenient than the laptop. அது ஓகேவா? இது ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணுறது. இது வந்து லேப்டாப் வந்து டேப்லெட் மாதிரியே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் கன்வீனியன்ட், ஈக்குவலாக கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணும். த லேப்டாப் இஸ் genau. இங்கே வந்து ஜோ வந்திருக்கும். genau ஜோ. அங்கே கட்டாயிருக்கு இல்லைங்களா? இங்கே கட்டாயிருக்கு இல்லைங்களா? இங்கே ஜோ வந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ த லேப்டாப் இஸ் as convenient as.
ஓகே, இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. As convenient as, exactா, just as convenient as the tablet. புரியுதா? இது என்னன்னா லேப்டாப்பும் டேப்லெட்டும் ஒரே மாதிரி ஈக்குவலாக சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டேப்லெட் வந்து லேப்டாப்பை விட கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, லேப்டாப் இஸ் ஆஸ் கன்வீனியன்ட் ஆஸ் த டேப்லெட் அப்படின்னு சொல்லு, ஜஸ்ட் ஆஸ் கன்வீனியன்ட் ஆஸ் டேப்லெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு கெனாவ்ஸோ வி யூஸ் பண்ண, கெனாவ்ஸோ வி. ஓகேவா? எக்ஸாக்டான்னு சொல்றது கெனாவ்ஸோ. இல்லைன்னா இந்த வேர்டு இல்லை, கெனாவ் இல்லைன்னா ஆஸ் கன்வீனியன்ட் ஆஸ், இது ஜஸ்ட் ஆஸ் கன்வீனியன்ட் ஆஸ் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த லேப்டாப் இஸ் நிக்ட் ஸோ லைட். So the laptop is not so light as the tablet. ஸோ லேப்டாப் வந்து டேப்லெட் மாதிரி லைட்டாக இல்லை, ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு மீனிங். த லேப்டாப் இஸ் நிக் ஸோ லைட் வி த டேப்லெட். இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி அப்படியே இருக்குன்னா கெனாவ்ஸோ யூஸ் பண்ணும். இதை விட அது பெட்டராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆல்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ இது மார்க் பண்ணலாம். ஓகே, இது என்ன சொல்றாங்க, தி ஸ்மார்ட் வாட்ச் இஸ் சோ க்ரோஸ். இந்த ஏபிசிடில எதுமா? ஸ்மார்ட் போன் இல்லமா, ஸ்மார்ட் வாட்ச் எது கம்பேர் பண்ண? ஸ்மார்ட் வாட்ச் இங்க நார்மல் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச். ஓவர். The handy is alter, mobile is older. ஸ்மார்ட் போனை விட ஓல்டா இருக்கு. An e-book reader is nick so toyer. e-book reader tablet. The laptop is cleaner. Is cleaner and smaller than the TV. Smaller than the TV. Okay, so இது நீங்க பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ லேப்டாப் வந்து சைஸை வச்சு பண்ணுங்க. இப்போ இது என்ன, எதை பற்றி சொல்லணும், சைஸ் இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அப்போனா என்ன சொல்லணும், லேப்டாப் வந்து டேப்லெட்டை விட பெருசாக இருக்குன்னு சொல்லணும். அப்போ எப்படி சொல்வீங்க? The laptop is grosser. As the tablet. ஓகே, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? பி வந்து ரேட் ஒரே மாதிரி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. டி ஸ்மார்ட் வாட்ச். is can also tire with us ஸ்மார்ட் வாட்சா? சி என்னது, டிக்கா இருக்குன்னு சொல்லணும். Thus
book is thicker வந்து dicker as thus e-book. ஓகேவா? அடுத்தது இது வந்து கம்ப்யூட்டர் கேம் வந்து விஆர் பில்லை விட கம்மியா இருக்கு, சீப்பா இருக்கு. இதுக்கு als ஓகேவா? நோட் பண்ணலையா? Das mache ich am liebsten. ஸோ இந்த டெக்ஸ்ட் படிக்கல தானே நீங்க? ஓகே. சரி, பார்த்தேன். படிக்கிறீங்களா? ஸோ இது என்னன்னா, இந்த 2 டெக்ஸ்ட்டும் படிச்சுட்டு மேலே இருக்கிற கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ லைக் டு டூ இட், இல்லைன்னா ஐ லவ் டு டூ இட். ஸோ க்ளோரியா ரூபன்ஸ் இன்ஃபர்மேட்டிக் ஸ்டூடெண்ட் டீம், இதை படிங்க. ஸ்டூடியரஸ் Interessantsten. Okay, so I studied as I try yarn under uni. So since 3 years I am studying on the university. My informatic professor, so IT, computer science professor வந்து I find it very interesting because she is not so boring. We are marking its zum Beispiel ein Projekt. So we are doing, for example, a project. We are developing an app for the students about the topic günstig leben. So living affordably. Zuerst haben wir eine Umfrage gemacht. First வந்து நாங்க சர்வே எடுத்தோம். Jetzt programmieren wir die App. இப்போ programming பண்ணிட்டு இருக்கோம் app. Später möchte ich mit 2 Freunden ein Startup gründen. So அதுக்கப்புறமா later I would like to start up with my friends.
Wir wollen Apps mit Tipps für das normale Leben entwickeln und so Menschen helfen, dann das finde ich am wichtigsten. So we would like to give tips for normal living. We are developing the app and help people because I find it very important. In meiner Freizeit bin ich weniger online als meine Freunde. So free timeல வந்து நான் ரொம்ப less onlineல இருக்கும் than my friends. I prefer to go out in the nature and meet people. That is very beautiful for me, and I get many projects, many ideas for the project. Hmm. So I definitely wanted to be a photograph because I like photos, and as a kid child I would like to take photographies. After the school I had a training with the photograph. That was really exciting then in the school. In the beginning the training, I didn't like the training because I could not make many things. Now I have a studio, and I prefer to take photos of animals. For a photo I need so much of preparation, of course, also of the shooting. So shooting feels like on computer, so கம்ப்யூட்டர்லயும் நிறைய டைம் தேவைப்படுது அதை எடிட் பண்றதுக்கு. Das dauert manchmal lang, aber ich mache das total gern. So that takes a long time, but I like to do that. Meine Fotos sollen perfect sein. ஸோ என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அண்ட் இட் ஷுட் மேக் த பீப்புள் ஹாப்பி. தென் ஐ ஆம் வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன். நான் மற்றவங்கள ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா அதை விட நான் ஹாப்பியஸ்டாக இருப்பேன். ஸோ அப்புறமா இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் இதுலேருந்து எடுத்து நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்து அனுப்புங்க எனக்கு. இது கம்பேரிட்டிவ் பார்த்துருக்கோம், இது வந்து சூப்பர்லேட்டிவ். ஸோ அப்போவே என்ன சொன்னேன், சீப், சீப்பர், சீப்பஸ்ட். அங்கே சூப்பர்லேட்டிவ்க்கு இங்கிலீஷில் எல்லாம் பண்ணுவோம், இஎஸ்டி ஆட் பண்ணுவோம். சீப்பஸ்ட், லாங்கஸ்ட், அந்த மாதிரி எஸ்டெஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் கடைசியில் வந்து எஸ்டிஇஎன். ஷானஸ்டன், குல்சஸ்டன், பெஸ்டன், லீப்ஸ்டன், மைஸ்டன், நாக்ஸ்டன். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சூப்பர்லேட்டிவ் வச்சுட்டு கொஷின்ஸ் எதாவது ரெடி பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. வாஸ் கெபெல்ட் டியர் இன் பெரு ஃப்ரம் பெஸ்டன். பெஸ்ட்டாக அவங்க ப்ரொஃபஷனில் எது ரொம்ப பெஸ்ட்டாக, மோஸ்ட் பெஸ்ட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து beim Sprechen seid gewinnen. While speaking, we like to win time. Suppose ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்றதுக்கு ஞாபகம் வரல அந்த வேர்டுக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம அந்த டைம்ல இது பண்ணுறோம். வி sagt man gleich அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஹவு ஒன் சேஸ் இட். ஸோ இது எப்படி சொல்லுவாங்க, இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கலாம். வாட்டர் சி மால், வாட்டர் மால், வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்றது. நம்ம யோசிக்கும் போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பிரஷன் தான். ஐன் ஐன் டிங்ஸ் வி ஹைஸ் திஸ்
இது எப்படி சொல்றதுன்னே தெரியாம, அந்த வேர்டு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு தெரியாம அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு. மறந்து போச்சுன்னா, அந்த வேர்ட் மறந்து போச்சுன்னா திங், இந்த திங்க எப்படி சொல்லுவாங்க ஜெர்மன்ல, இல்ல தமிழ்லயே நம்மளுக்கு சில வார்த்தைங்க வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்க, சொல்லணும், இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கொஸ்டின்ஸ், ஜஸ்ட் உங்களுக்கான கொஸ்டின்ஸ். இது கூட நீங்க கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணுங்க. இல்லைன்னா கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணலன்னா கூட உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், லைஃப்ல என்ன இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு வந்து ஹெல்த் இம்பார்ட்டன்ட், சில பேருக்கு ப்ரொஃபஷன் இம்பார்ட்டன்ட், சில பேருக்கு அந்த மாதிரி ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து எதை பற்றியாச்சும் எழுதணும். அப்படி அதுவும் எழுதுங்க. அண்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஸ்டின் மட்டும் டைப் பண்ணுறேன். வாட் இஸ் wichtigsten? ஸோ வாட் இஸ் your dish, உனக்கு அப்படின்னு சொல்லணும். your dish wichtigsten. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னது? இது நான் எழுதணும்னா am wichtigsten ist für mich gesund zu bleiben. So question answer ஒன்று எழுதியிருக்கோம். உனக்கு என்ன the most important thing for you அப்படின்னா, எனக்கு the most important thing for me is to stay healthy, ஹெல்தியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு எது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி எதா இருந்துச்சுன்னா. ஓகே, இது வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ். Where learns am Wochenende am meistens? Who learns the most on weekend? உங்க ரெண்டு பேர்ல யார் படிப்பீங்க வீக்கெண்ட்ல மோஸ்ட்? படிப்பீங்களா? ஸோ வேர் மார்க் am liebsten Grammatikaufgaben? யார் வந்து கிராமர் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க? என்னம்மா? அப்படியா, சரி சரி, முடிக்க போறோம், அவ்வளவுதான். வேர் காம்ட் அம்மர் am frühesten zum Kurs? யாரு சீக்கிரமா வருவா கிளாஸுக்கு? வேர் singt am schönsten? யாரு பியூட்டிஃபுல்லா பாடுவா? வேர் tippt am schnellsten Nachrichten auf dem Handy? யார் வந்து மெசேஜ் ஃபாஸ்டா டைப் பண்ணுவாங்க? வேர் wohnt am nächsten zur Sprachschule? who lives next to the language school? அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ். அவ்வளோதான், நீங்க எழுத வேண்டியது நான் உங்களுக்கு சொன்னது எழுதுங்க. இதுக்கான கொஸ்டின்ஸ் இது ஆன்சர்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருந்தேன், எதாவது சொல்லியிருந்தேன்னா இந்த 4 சென்டென்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரை எனக்கு அனுப்பிடுங்க, ஓகேவா? நாளைக்கு வரும்போது இதெல்லாம் மீனிங் படிச்சுட்டு வரணும் நீங்க. ஓகே, சீஸ்.